இன்னைக்கு வீடியோல லவ்வர் பாயும் சாக்கோ பாய் பத்தி பார்க்குறோம். அ இவங்க எப்படி பெஸ்டி ஹேண்டில் பண்ணுவாங்கறது பார்ப்போம். இதுக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்றேன். நான் காலேஜ் படிக்கிற டைம்ல என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ண லவ் பண்ணான். மை அவன் ராயப்பேட்டையிலேருந்து மயிலாப்பூருக்கு வருவான் அந்த பொண்ண பார்க்கறதுக்காக. அந்த டைம்ல அந்த பொண்ண இன்னொரு பையனும் லவ் பண்றான். அவன் என்ன பண்ணான்னா, என் ஃப்ரெண்ட தலையில அடிச்சு, இந்த சைட்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு அப்போ +2 படிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து நந்தன் ஆர்ட்ஸ் காலேஜில போய் ஜாயின் பண்ணிட்டான். 45 பி மயிலாப்பூர் லஸ்ஸில உட்காந்துட்டு இருக்கான். 40 பசங்க சுத்தி அவன் கூட. அப்போ வந்து அந்த பையன் இருக்கான்ல, அவன் வந்து ஆ ஆஃபீஸ் போறதுக்காக வந்துட்டு இருக்கான். பஸ் ஏறுறதுக்கு. உடனே என் ஃப்ரெண்டு சொன்னான் பசங்ககிட்ட, "டேய் போய் அவன தூக்கிட்டு வாங்கடான்னு." போய் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. தூக்கிட்டு வந்து 40 பேருக்கு நடுவுல அவர உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சு தலையில கொட்டு, கொட்டுன்னு கொட்டு. என் மச்சான எப்புட்றா அடிப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் அடிக்க. கொட்டுன கொட்டுல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு அந்த பொண்ண பார்க்க மயிலாப்பூர் போனான். இவன் இவன் தெறிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டு தான். இதே வந்து இது வந்து நீங்க லவ்வர் பாய், சாக்கர் பாய் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க. இதே விஷயத்த ரகடு பாய் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னா, கிளாக் இருக்குல்ல, அதுல 2 முள் இருக்குல்ல, 2 முள்ளுமே உடைஞ்சிரும். அப்படிங்கிற மாரி தான் இருக்கும் அவனுடைய ஹேண்ட்லிங்கு. உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எவனுக்கு புரியுதோ இல்லையோ, பெஸ்டிக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.